வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் அடைக்கலம் புகுந்துள்ளார். தற்போது அங்கு நடந்து வரும் முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசுக்கு எதிராக தலைநகர் டாக்காவில் போராட்டம் நடைபெற தொடங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் பொருளாதார சிக்கலில் சிக்கியுள்ளது வங்கதேசம். இந்த நிலையில் அங்கு போராட்டம் நடத்திய இஸ்கான் முன்னாள் தலைவர் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்துக்கள் மீதான தாக்குதல் தொடர்வதால் இந்தியா அதற்கு கண்டனம் தெரிவித்தது. வங்கதேச விவகாரத்தில் இந்தியா நேரடியாக களமிறங்கி இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென குரல்கள் எழுந்தன. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வரும் இந்தியா வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருகின்றது. இதற்காக மெகா பிளானை உருவாக்கி இருக்கிறார் இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் தோவல். அது வெற்றிகரமாக செயல்படுத்தியும் வருகிறார். ஆம், வங்கதேசத்துக்கு அருகில் உள்ள மியான்மரில் இராணுவ ஆட்சி நடந்து வந்தது. ஆனால் தற்போது மியான்மர் முழுவதும் இப்போது அரக்கான் ஆர்மியின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. அரக்கான் ஆர்மியை சேர்ந்தவர்கள் புத்த மதத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள் ஆவர். அரக்கான் ஆர்மி மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மாங்டாவை கைப்பற்றி உள்ளது. ரக்கான் மாநிலத்தில் உள்ள இந்த மாங்டாவ் மாவட்டம்தான் வங்காளதேச எல்லையோர மாவட்டம். இங்குதான் மிக அதிகளவில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அனைவரையும் வங்காளதேசத்திற்கு அனுப்பி வருகிறது அரக்கான் ஆர்மி. வங்காளதேசத்தில் தாக்கப்படும் இந்துக்களுக்கு பதிலடியாக அரக்கான் ஆர்மி ரோஹிங்கியா முஸ்லிம்களை மியான்மரில் இருந்து வங்கதேசத்திற்கு அனுப்பி வருகிறார்கள். வங்காளதேசத்திற்கு அவர்கள் மொழியிலேயே பாடம் புகட்டி வருகின்றது இந்தியா. வங்காளதேசத்தில் நேரடியாக இறங்கி இந்துக்களை காப்பாற்ற ஒரு அதிரடி ஆபரேஷனை நடத்தி 1 மணி நேரத்தில் வங்காளதேசத்தை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். ஆனால் அது வங்காளதேசத்தை பாகிஸ்தான் மாதிரி ஒரு தீவிர இந்தியா எதிர்ப்பு நாடாக உருவாக்கிவிடும். அதனால் அது நல்லதல்ல. மோடியின் அரசியல் எப்பொழுதும் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுவரை இந்திய பிரதமர் யாரும் செய்யாத அரசியலை மோடி செய்து வருகிறார். இந்தியாவிற்கு எதிராக வம்புக்கு நின்ற நேபாளம், இலங்கை, மாலத்தீவு போன்ற நாடுகளில் பல பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும் போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து சரணடைய வைத்திருக்கிறார். அரக்கான் ஆர்மியால் வங்காளதேசத்திற்கு செல்லும் ரோஹிங்கியா முஸ்லிம்களை வைத்து வங்காளதேசத்தில் காலம் தள்ள முடியாது. அதனால் அரக்கான் ஆர்மியுடன் வங்காளதேசம் சண்டைக்கு சென்றால் அது மியான்மர் வங்காளதேச போராக மாறிவிடும். மியான்மர் சீனாவுடன் இராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பதால் மியான்மர் வங்காளதேசம் போர் நிகழ்ந்தால் சீனா மியான்மருக்கு ஆதரவாக இராணுவ உதவிகளை அளிக்கும். அப்போது மியான்மரை சமாளிக்க முடியாத வங்காளதேசம் இந்தியாவிடம் ஐயா காப்பாத்துங்க சாமி என்று வந்து நிற்கப் போகிறது. அது இன்னும் சில மாதங்களில் நடைபெறும். அரக்கான் ஆர்மியை எதிர்கொள்ள முடியாத வங்காளதேச இடைக்கால ஆட்சியாளர் முகமது யூனிஸுக்கு எதிராக வங்காளதேச மக்கள் பொங்கி எழுந்து அவரை விரட்டி அடித்துவிட்டு 1971 இந்தியாவின் உதவி கேட்டு நின்றதைப் போல மீண்டும் நிற்பார்கள். அப்பொழுது இந்தியா வங்காளதேசத்தில் களமிறங்கும்.